டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜாலில் ஆலய பூசகரை காட்டி வைத்து பாரிய கொள்ளை. தற்போது நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த பொருளாதார வீழ்ச்சியால் பல குடும்பங்கள் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற நிலையும் காணக்கூடியதாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்களும் எல்லா விதமான செயற்பாடுகளும் காசுன்ற ஒரு மையத்தை வச்சுக்கொண்டே நடந்து கொண்டிருக்கு. அதாவது உணவாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் பார்த்தாலும் காசு என்ற ஒரு முதன்மையான ஒன்றை வச்சு தான் இப்போது உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சொல்லலாம். அந்த வகையில் தான் தற்போது இந்த பொருளாதார வீழ்ச்சி காரணமாக ஒரு பாரியளவான குடும்பங்கள் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த பொருளாதார வீழ்ச்சி காரணமாக வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற குடும்பங்களால அதாவது அவர்கள் தாங்கள் என்ன செய்வது, எவ்வாறு சம்பாதிப்பது, எவ்வாறு குடும்பங்களை காப்பாற்றுவது என்று தெரியாமல் நல்ல ஒரு வழியில செல்லாமல் தவறான வழிக்கு அவர்களை கொண்டு செல்லுது. ஏனென்றா இப்ப இருக்கிற அந்த பொருளாதார வீழ்ச்சியால குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது, இந்த முறையில கொண்டு போற ரீதியில தான் அவை ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த காலகட்டம் தள்ளுது. அதாவது அவர்கள் அந்த நிலைமையால என்ன செய்யணும்னா, அதாவது தவறான முறைகள்ல கொலை போன்ற பல விதமான தேவையற்ற செயற்பாடுகள்ல ஈடுபட்டு தாங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம். ஏண்டா வேலை வாய்ப்புக்கு என்னென்ன போறது, சில படிக்காத மாணவர்கள் எவ்வாறு நல்ல வேலைக்கு செல்வது, எவ்வாறு உழைப்பது, குடும்பத்தை எவ்வாறு காப்பாற்றுவது என்ற நோக்கில் என்ன செய்வதென்று தெரியாமல் இவ்வாறான ஒரு தவறான முறையில் சம்பாதிக்க நினைக்கின்றார்கள். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு தவறான செயலாக காணப்படுகின்றது. அந்த வகையில தற்போது நிறைய கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருக்கு. ஆனா இப்போது இந்த பொருளாதார வீழ்ச்சி அதிகமாக காணப்பட்ட காலத்துல இன்னும் கொலை போன்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்கு. ஆலய பூசகரை கட்டி வைத்து அந்த பூசகரிடமிருந்து நகைகளை பறிச்சிருக்கணும். அந்த சம்பவம் அங்கே இருக்கின்ற மக்களை ஒரு அதிர்ச்சியையும் மற்றும் பயத்தையும் ஏற்படுத்தும் ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. அந்த வகையில இந்த சம்பவமானது அதாவது நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றிருக்கு. அதாவது கைதடியில் இருக்கிற ஏனியன் வீதியில் இருக்கிற கௌரியம்மன் ஆலயத்தில் வளமையாக பூசை செய்து கொண்டு வருகின்ற ஒரு பூசகரிடம் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. கோயிலுக்கு சென்று பூசையை முடிச்சிட்டு வெளியில வரைக்க 2 கொள்ளையர்கள் அவரை கூறிய ஆயுதத்தால தாக்கி அவரை கட்டி வச்சு அவர்கிட்ட இருந்த நகைகள் மற்றும் பணங்களை கொள்ளையடிச்சு செய்திருக்க ஒரு சம்பவமானது மிகவும் ஒரு பரபரப்பான செய்தியாக இந்த நாளில் காணப்படுகின்றது. அந்த வகையில் மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது என்ன தெரிய வருகிறது சொன்னா, அந்த கோயில்ல வளமையா பூசை செய்யற ஒரு பூசகரை அங்க இருக்கிற ஒரு பெண் ஒருவர் அவரை வளமை போல என்ன செய்கிறார், எந்த டைமுக்கு வருவார், என்னென்ன நகை வச்சிருக்கிறார், எவ்வளவு காசு வச்சிருக்காரு அங்க இருக்கிற ஒரு பெண் இந்த கொலையாளிகளுக்கு தகவல்களை வழங்கி இருக்கிறார். அந்த காரணத்தினால்தான் அவர்கள் அந்த பூசகரை பூசகர்கிட்ட இருந்து 2 பவுண்ட் சங்கிலியையும் மற்றும் அவர்கிட்ட இருந்த 45,000 பெறுமதியான பணத்தையும் கொள்ளையடிச்சு சென்றிருக்கிறார். இந்த டைம்ல அவரை கட்டி வச்சு கூறிய ஆயுதத்தால் தாக்குற டைம் அவர் கத்தி சத்தம் போட்ட டைம்ல தான் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் ஓடி பாக்க அவர்கிட்ட இருந்து 2 பவுண்ட் சங்கிலியையும் மற்றும் பணத்தையும் கொள்ளையடித்து கொண்டு இருவர் தப்பிச்சு சென்றதாகவும் பிறகு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த அயல் மக்கள் கட்டி வச்சிருந்த கைத்தாவத்து பிறகு அவரை காப்பாத்திருக்கிறார். இந்த வகையில இந்த போலீஸ் இன்னும் அந்த விஷயத்தை தீவிரமா யோசிக்க அங்க இருக்கிற ஒரு பெண் தான் கொள்ளையாளர்களுக்கு இவ்வாறான ஒரு செய்தியை வழங்கி இருக்கிறார். அதாவது அவைக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறா. இந்த டைம்ல தான் பூசகர் வழியில வேறு இப்படியான நகைகளை அணிஞ்சிருக்கிறேன் அவ உதவி செய்திருக்கா. இந்த வகையில விசாரணை செய்த போது அவ கைதாகி இருக்கா. தற்போது அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய இருக்கணும். அது மட்டுமன்றி தப்பி சென்ற அந்த போலீசார் விசாரணைகள் மூலம் கண்டுபிடிக்க தற்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வாரீங்க. இந்த காலகட்டத்தில் நாங்க இப்படியான சம்பவம் அதாவது பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குது. இவ்வாறான பல சம்பவங்கள் நமது நாட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். இவ்வாறான சம்பவங்களை தடுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நாங்க நகைகளை வச்சிருக்கணும், பாதுகாப்பா வச்சிருக்கணும். இப்ப இந்த பூசகருக்கு நடந்த மாதிரி மெட்ராக்களுக்கு நடக்காதுன்னு நாங்க உறுதியா சொல்லலாது. ஏண்டா இந்த காலகட்டத்தில் எந்த டைம்ல எங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை வரும்னு நாங்க சொல்லவே இயலாது. அதாவது நாங்க ஒரு பேருந்துலையோ இல்லாட்டி ஒரு புகையிரத்திலேயோ பயணிக்கிறப்போ கள்ளர்கள், கொலையாளிகள் என்று பலர் எங்களுக்கு பக்கத்திலேயும் இருக்கலாம், எங்களுக்கு முன்னுக்கும் இருக்கலாம்,
இருக்கலாம், அதை நாங்கள் அறிய மாட்டோம். எந்த டைம்ல எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லலாது. அதால நாங்கள் தூர பயணங்களுக்கோ இல்லாட்டி வெளி இடங்களுக்கோ செல்லும் போது தங்க ஆபரணங்களோ இல்லாவிடி அதிக பணங்களை மற்றவர்களுக்கு முன்னுக்கு வைத்து எடுத்து காட்டுவதோ இல்லாவிடி பேங்குக்கு போனோம்னு சொன்னாங்க நாங்கள் காசு எடுத்து வச்சு அதுலேயே எண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கும் ஒரு கொலையாளி இருக்கலாம், பின்னுக்கும் கொலையாளி இருக்கலாம், கொள்ளையர்கள் இருக்கலாம். அது எங்களுக்கு தெரியாது. அவைய பார்க்க ஒரு டீசெண்டான ஆக்கள் மாதிரி தான் இருப்பினோம். ஆனால் என்னண்டு நாங்கள் ஓகே அவே நல்ல ஆக்கள், எந்த பிரச்சனையும் இருக்காண்டு நாங்கள் அப்படி நினைச்சுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வோம். ஆனால் அதுதான் எங்களுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அமையும் எங்களுக்கு தெரியாது. அதால நாங்கள் வேறு இடங்களுக்கு செல்லும் போதோ இல்லாட்டி ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதோ கவனிப்பாக உன்னிப்பாக செய்ய வேண்டும். பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, நாங்கள் பாதுகாப்பாக இருந்தால் தான் எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ள முடியும். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக செயற்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நன்றி.